வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2 நாட்களில் எழுதப்பட்ட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. கதையில அன்று இன்றுன்னு வரத ரொம்ப கவனமா கேளுங்க நண்பர்களே. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. அன்று 1.5 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. கிணிங் கிணிங் என சைக்கிள் மணி அடித்ததும் கல்லூரிக்கு தோழிகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்த நீலிமா திரும்பி பார்த்தாள். பின்னால் மகேஷ் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் தோழிகள் சற்று ஒதுங்கி நின்று கொண்டனர். இவளது அருகே வந்ததும் சைக்கிளை நிறுத்தி ஒரு காலை தரையில் ஊன்றி நின்றான் அவன். முகம் நிறைய புன்னகை கூத்தாடியது. 24 வயது, சற்று மாநிறம், ஆனால் வசீகர முகம். சைக்கிளின் ஹேண்டில் பாரில் தொங்கவிடப்பட்டிருந்த துணிப்பையை எடுத்து அவள் முன் நீட்டினான். புத்தம் புதிய முடமுடப்பான பிரபல துணிக்கடையின் பை. அதனுள் ஏதோ பார்சல் இருந்தது. அதை எடுத்து அவளிடம் நீட்டினான் அவன். அவள் வாங்காமல் அவனை பார்த்தாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீலிமா, இதை உனக்காகத்தான் டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அவள் அதை வாங்காமல் அவனையே பார்த்தாள். என்ன இது? புது பாவாடை தாவணி, உனக்கு பிடிச்ச மாம்பழ நேரத்தில் தேடி பிடிச்சி வாங்கினேன். இந்தா, அப்படியே மல்லிகைப்பூவும் இருக்கு, வச்சுக்க. அவன் முகத்திலும் வார்த்தையிலும் காதல் டன் கணக்கில் வழிந்தது. அவள் எதுவும் சொல்லாமல் திரும்பி நடக்க துவங்கினாள். அவன் முகம் கூம்பி போனது. சைக்கிளை மிதித்து அவளது பாதையை மறித்தார் போல வந்து நிறுத்தினான். நீலிமா கோபத்துடன் அவனை பார்த்தாள். மகேசு, இதென்ன நடுவழியில் நின்று இப்படி வம்பு பண்ற? பின்ன நான் எவ்வளோ ஆசையா தாரேன், வாங்காம எதுவும் சொல்லாம போறியே, என்ன அர்த்தம்? அவன் கேட்க, அப்படின்னா வேணான்னு அர்த்தம், பிடிக்கலன்னு அர்த்தம் சொல்லிவிட்டு அவள் நகர முயல. நில்லடி, கத்தினான் மகேஷ். சைக்கிளை ஸ்டாண்டிட்டு வந்து நிறுத்திவிட்டு அவள் அருகே கோபத்துடன் வந்தான். என்னடி பிடிக்கல? உன்னை பிடிக்கல, உன் உத்தியோகத்தை பிடிக்கல, உன் பேச்சு பிடிக்கல, உன்னை பார்க்கவே பிடிக்கல. அவள் சீறினாள். இதுக்கு முன்னாடி பிடிச்சதே 10ஆம் கிளாஸ்ல இருந்து, அப்போ மட்டும் இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? அவன் ஆத்திரத்துடன் கேட்டான். அதுதான் நான் செஞ்ச தப்பே. நீ என் தூரத்து உறவு முறை, நான் சின்ன வயசு, அப்போ எனக்கு விவரம் தெரியல. அதான் என்னென்னு தெரியாமையே உன் கூட பேசி பழகிட்டேன். ஆனால் நான் இப்போ காலேஜ் போகிறேன். பல விஷயம் எனக்கு இப்போ தான் புரியுது. உனக்கும் எனக்கும் சரி வராது. தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. உன்னை கெஞ்சி கேட்குறேன். எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசில் உன் கூட பேசி பழகினதெல்லாம் வச்சுக்கிட்டு காதல்னு நீயே எதையாவது உளறிட்டு இருக்காத. இப்படியே பண்ண அப்பா கிட்ட சொல்லுவேன். அவர் என்ன செய்வார்னு தெரியும்ல. கோபத்துடன் சொல்லிவிட்டு விடுவிடுவென முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தாள் அவள். அவள் பின்னாடியே அவள் தோழிகளும். அப்படியே சிலையாக நின்றிருந்தான் மகேஷ். அவன் கையில் இருந்த மல்லிகைப்பூ மண்ணில் விழுந்தது. அத்தியாயம் 2. உசிலம்பட்டியின் அருகே ஒரு கிராமம் அது. மகேஷும் நீலிமாவும் தூரத்து சொந்தத்தில் அத்தை மகன் மாமன் மகள் உறவுமுறை. நீலிமா 10வது படிக்கும்போது மகேஷ் 12வது படித்து கொண்டிருந்தான். படிப்பு சரியாக ஏறவில்லை. பாதியிலேயே நிறுத்திவிட்டு 2 வீலர் மெக்கானிக் கடையில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் மகேஷ். தந்தை டவுன் கடையில் வாட்ச்மேன் வேலை. தாய் காய்கறி வியாபாரம் வீட்டோடு செய்து வருகிறாள். பரவாயில்லாமல் பிழைப்பு ஓடுகிறது. ஒரே ஒரு ஓட்டு வீடு அவர்களுக்கென. சொந்தமான 5 சென்ட் இடமும் உள்ளது. உசிலம்பட்டியிலிருந்து தேனி செல்லும் பாதையில் உள்ளது. அதன் மதிப்பும் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டுதான் இருக்கின்றது. நன்றாகத்தான் உழைத்தான் மகேஷ். உசிலம்பட்டி பள்ளியில் படிக்கும்பொழுதே நட்பாக பழங்க ஆரம்பித்திருந்தனர் மகேஷும் நீலிமாவும். வேறு பள்ளியிலிருந்து வந்து புதிதாக 9வது இங்கு சேர்ந்திருந்தாள் நீலிமா. அப்போது இவன் +1. சொந்தக்கார பையன் என்பதால் பாப்பாவை கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்க தம்பி என சொல்லிவிட்டு சென்றிருந்தார் நீலிமாவின் தந்தை ராமராஜ். அந்த பகுதியின் ரியல் எஸ்டேட் ஓனர். நிறைய இடங்களை வளைத்து போட்டிருப்பவர். வசதியான குடும்பம் அவர்களுடையது. அவரிடமே 5-6 ஆட்கள் அடியாளாக வேலை செய்கின்றனர். ஒரு மளிகை கடை, பால் டிப்போ, நிலபுலன், 300 பவுன் நகை என நல்ல வளப்பம். சிறுவயதில் தோழியாக விளையாண்ட நீலிமா பருவ வயதில் பேரழகியாக தெரிந்தாள் அவன் கண்களுக்கு. உயரமாக விடைப்பான காதுகளுடன் பூனை மீசையுடனும் துருதுருவென காணப்பட்ட மகேஷையும் அவளுக்கு ரொம்பவும் பிடித்து போனது. சிறிது சிறிதாக அவர்களுடைய பழக்கம் நேசமாக துளிர்க்க துவங்கியது. வீட்டினருக்கும் ஊருக்கும் தெரியாமல் தங்கள் நேசம் வளர்க்க துவங்கினர் இருவரும். ஆனால் அவர்கள் பழக்கம் பிரின்சிபால் மேடமை தவிர பள்ளியில் அனைவருக்கும் லேசுபாசாக தெரியும். ஒரு நாள் அவருக்கு தெரிந்தபோது நீலிமாவை கூப்பிட்டு கண்டித்தார். இது பார் நீலிமா, இந்த அரிய வயசுல இதெல்லாம் சகஜம்தான்.
நீ நல்லா படிக்கிற பொண்ணு, அவனோ சரியான தருதலை. 12வது அவன் தேர்வானானே தெரியல. 2 பேரும் ஒரே ஆளுங்கன்னாலும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்குற எனக்கே இதெல்லாம் புரியுதுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க இன்னும் என்னெல்லாம் யோசிப்பாங்க. மரியாதையாக படிப்பில் கவனம் செலுத்துகிற வழியை பாரு, இல்லைனா அப்பாவுக்கு தெரிவிக்க வேண்டி வரும் என்றதும் அவளுடைய அமைச்சூர் காதல் அப்படியே பயத்தில் அமுங்கி போனது. ஏற்கனவே தடுமாற்றத்தில் இருந்த நீலிமா 12வதில் மிக மோசமாக மகேஷ் தோற்றதிலிருந்து அவனை சுத்தமாக உதறிவிட்டாள். படிப்பில் கவனம் செலுத்தி 10வது 12வதில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாள். அவள் விருப்பப்படி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கப் போகிறாள். அடுத்து பிஎட் ஜாயின் செய்து ஆசிரியையாக வர வேண்டும் என்பது அவளுக்கு விருப்பம். டீச்சிங் அவளுக்கு பிடித்தமான விஷயம். தோழிகளுக்கு பாடம் எடுக்கும்போதே அவளுக்கும் மனதில் பதிந்து மனப்பாடமாகிவிடும். இன்னும் 2 வாரங்களில் கல்லூரி படிப்பு முடியப் போகின்றது. அந்த சூழ்நிலையில்தான் மகேஷ் வந்து இப்படி வாங்கி கட்டி கொண்டு போனது. 2 வீலர் மெக்கானிக்கான அவன் 4 சக்கர வாகனத்திற்கும் பழுது பார்க்க நன்கு தேர்ச்சி பெற்றான். அரசு சார்பில் நடந்த இலவச கனரக வாகன பயிற்சி பள்ளியில் சேர்ந்து உரிமமும் வாங்கிவிட்டான். அவ்வப்போது ட்ரக் டிரைவராகவோ லாரி டிரைவராகவோ செல்வதுண்டு. டிராவல்ஸ் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம். அதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறான். அந்த உழைப்புக்கு முக்கியமான காரணம் நீலிமா. அன்று பார்த்ததை விட அழகு பதுமையாக தெரிகிறாள் இப்போது. பருவம் அவளை பன்மடங்கு மெருகேற்றி இருந்தது. இத்தனைக்கும் பார்லர் அது இது எனவெல்லாம் போக மாட்டாள். எண்ணெய் குளியல், பயத்த மாவு, மஞ்சள், கடலை மாவு, தயிர், தேங்காய் எண்ணெய் இவைதான் அவளது அழகின் ரகசியம். எப்படியாவது நீலிமாவை மனைவியாக கொள்ள வேண்டும். அவர்கள் அந்தஸ்துக்கு சமமாக வர வேண்டும். சொந்தமாக ஒரு காராவது வாங்க வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தான் அவன். அவனது நினைப்பில்தான் நீலிமா இடியை இறக்கிவிட்டு சென்றிருக்கிறாள். இன்னமும் சைக்கிள் தானே வந்துட்டுருக்குற, உனக்குன்னு சொந்தமாக ஒரு பைக் கூட இல்லையே, அவங்க எப்படிப்பா உன்னை மாப்பிள்ளையை ஏற்றுக்குவாங்க? அன்று இரவு அம்மாவிடம் சொல்லி புலம்பியதற்கு அவள் சொன்ன பதில் இது. தந்தையோ ஒன்றும் சொல்லாமல் இருமியவாறே போய் படுத்து விட்டார். அவரை பார்க்க பார்க்க ஆத்திரமாக வந்தது மகேஷுக்கு. எல்லாம் இவரால் தான். கொஞ்சம் உழைத்து சொத்து பத்து என வாங்கியிருக்க கூடாதா? மாதம் 5000 8000 என வேலைக்கு சென்றுவிட்டு என்னமோ பெரிதாக சாதித்து விட்ட மாதிரி படுக்கை வேற. சே! வெறுப்புடன் சாப்பாட்டு தட்டை தூர எறிந்துவிட்டு எழுந்து வெளியே வந்து விட்டான் அவன். ஏன் அந்த உழைப்பை நன்கு படித்து தான் பெற்றிருக்கலாமே என அவனால் நினைக்க கூட முடியவில்லை. எல்லாம் சுயநலம். அத்தியாயம் 3. இடையில் தாய் தந்தையை சமாதானப்படுத்தி நீலிமாவின் வீட்டுக்கும் பெண் கேட்டு அனுப்பினான் மகேஷ். தயக்கத்துடனேயே அவர்கள் வீட்டுக்கு சென்றனர் இருவரும். வீட்டிற்கு வந்த உறவின தம்பதியை நன்கு உபசரித்து திருப்பி அனுப்பினார் நீலிமாவின் தந்தை ராமராஜ். எதுவும் திட்டவோ மரியாதை குறைவாக நடத்தவோ இல்லை. கிளம்பும்போது அவர்கள் கையில் தாம்பாளத்தட்டில் சேலை, வேஷ்டி, பழம், பாக்கு, வெற்றிலையுடன் நீலிமாவின் திருமண பத்திரிகையையும் தந்து 2 நாள்ல திருமணம், குடும்பத்தோடு வந்துடுங்க என சிரித்தவாறு வழி அனுப்பினார் அவர். இவர்களால் எதையுமே அவரிடம் பேச முடியவில்லை. வீட்டிற்கு வந்து ஆர்வமுடன் என்னாச்சுப்பா என கேட்ட மகன் முன் எதுவும் பேசாமல் அந்த திருமண பத்திரிகையை எடுத்து காட்டினார்கள் இருவரும். விழிகள் விரிய சிறிது நேரம் எதுவுமே பேசாமல் அந்த பத்திரிகையே பார்த்து கொண்டிருந்த மகேஷ் அதை சுக்கல் சுக்கலாக கிழித்தான். பின் தன் அறைக்குள் சென்று படார் என கதவை சாத்தி கொண்டவன் தான். 3 நாட்களாகியும் கதவை திறக்கவே இல்லை. அவ்வப்போது அவனுடைய அழுகை சத்தம் மட்டும் விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கிடந்தான் அவன். 3வது நாள் அந்த அழுகை சத்தம் கூட கேட்காமல் போகவும் அவனுடைய தாய் செல்லம்மாள் கதவை தட்டி தட்டி பார்த்துவிட்டு மகனை கூப்பிட ஆரம்பித்தாள். பதில் எதுவும் வராமல் போகவே பதட்டத்துடன் கணவனுக்கு ஃபோன் செய்தாள். அதற்குள் அக்கம்பக்கத்து ஆட்களின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தாள். மகேஷ் வாயில் நுரை தள்ள மயங்கிய நிலையில். மகேஷு! செல்லம்மாவின் கதறலில் வீட்டுக்கூரை அதிர்ந்தது. அத்தியாயம் 4. 1.5 வருடங்களுக்கு பின்பு இன்று ஓவின் அலறி அடித்து கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்தாள் நீலிமா. அவளது முகம் வெளுத்து உடலெல்லாம் உயர்த்து கொட்டி கொண்டிருந்தது. சற்று முன் கனவில் வந்த அந்த உருவம், அப்பப்பா என்ன ஒரு கோரமாய், முட்டை விழிகளும் சிலுப்பிய தலைமுடியுமாக ரத்தம் தெறிக்கும் முகமாய். சட்டென ஒரு கரம் அவளது தோளை பற்றியது. வீலென அலறிவிட்டாள் அவள். ஏய், நான் தான்! அவசரமாக அறையின் விளக்கு போடப்பட அம்மா நின்றிருந்தாள். ஏய், நான் தாண்டி தோளை தொட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கதற? நீலிமாவின் அம்மா முனீஸ்வரி கேட்க நீலிமாவின் வார்த்தை திக்கியது. அதுமா, ஒரு பயங்கர உருவம் கனவுல, அதான் கத்திட்டேன்.
அவ்வளவுதானா? சரி சரி, நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு படு. இன்னும் 2 நாளில் கல்யாணம். கொஞ்ச நாளாவே உன் முகமே சரியில்லை. ஏதோ மகமாயி அருளால் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடச்சிருக்குன்னு நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடாண்டா எப்போ பாரு எதையாவது சொல்லிக்கிட்டு மனசில் இருக்கிற பழசையெல்லாம் தூக்கி எறிஞ்சுபிட்டு படுத்து தூங்கு. சொல்லிவிட்டு நகர முயன்றவளை அம்மா என்ற நீலிமாவின் குரல் நிறுத்தியது. என்னம்மா? அம்மா திரும்பினாள். நீயும் என் கூட பக்கத்திலே படுத்துக்கிறியா? பயமா இருக்கு. நீலிமாவின் குரல் கெஞ்சியது. முனீஸ்வரி சிரித்து கொண்டே அருகில் வந்தாள். அதுக்கென்னடி, அம்மா பக்கத்திலே படுத்துக்கிறேன் என்ன என்றவாறு லைட்டை அணைத்துவிட்டு அவள் அருகில் படுத்து கொண்டாள் முனீஸ்வரி. அம்மாவின் கைகளை எடுத்து தன்மேல் போட்டபடி படுத்து கண்களை மூடினாள் நீலிமா. மெல்ல மெல்ல உறங்கி போனாள். எப்பொழுது முழித்தாள் எனவே தெரியாது. சட்டென விழுப்பு தட்டியது. பக்கத்தில் படுத்திருந்த அம்மாவை காணோம். மின்சாரம் நின்று போய் அறை ஒரே இருட்டாகவும் புழுக்கமாகவும் இருந்தது. அம்மா, மெல்ல குரல் கொடுத்தாள். பதிலில்லை. இருளில் துளாவியபடியே கட்டிலை விட்டு கீழே மெதுவாக இறங்கினாள். அம்மா, கூப்பிட்டு பார்த்தாள். கொல்லைக்கு போயிருக்காளோ? மனதில் கேள்வியுடன் தட்டு தடுமாறி கதவருகே சென்றவள் திகைத்தாள். கதவு உள்பக்கம் தாழ் போடப்பட்டு கிடந்தது. இதென்ன உள்ளே தாழ் போட்டிருக்க? அப்படின்னா அம்மா அறைக்குள்ள தான் இருக்காளா? கேள்வியுடன் நின்றிருந்தவளின் காதுகளில் யாரோ வேகமாக மூச்சிறைக்கும் சத்தம். இழுத்து இழுத்து விடுவது போல், சுவாசம் கிட்டாமல் வேகமாக இழுப்பார்களே அதுபோல் பெரிது பெரிதாக கேட்டது. பயத்துடன் நின்ற இடத்திலிருந்தே திரும்பினாள். ஜன்னலின் அருகே யாரோ நின்றிருந்தார்கள். உடல் வடிவத்தை பார்த்தால் அது அம்மா என தெரிந்தது. அம்மா. இருளில் கண்கள் பழக அம்மாவை அழைத்தாள் நீலிமா. பதிலில்லை. பெரிது பெரிதாக மூச்சுகளை விட்டபடி ஜன்னலை நோக்கி இவளுக்கு முதுகு காட்டியவாறு நின்றிருந்தாள் முனீஸ்வரி. ஜன்னல் வழியே லேசாக தெரிந்த வெளிச்சத்தில் அம்மாவின் உடல் அதிர்வது நன்றாகவே தெரிந்தது இவளுக்கு. உடல் நடுங்கியது. இதென்ன இப்படி வித்தியாசமா நிற்கிறாங்களே அம்மா? அம்மா கூப்பிட்டவாறே மெதுவாக பயத்துடன் முனீஸ்வரியின் அருகே நெருங்கி பின்னால் போய் நின்றாள் நீலிமா. என்றவாறு வெளியே வெறித்து கொண்டிருந்த தாயின் தோளில் கையை வைத்தாள். ஜிலீர் என்றது அவள் ஸ்பரிசம். சடக்கென திரும்பினாள் முனீஸ்வரி. ஐயோ! அலற வாயி திறந்த நீலிமாவின் கழுத்தை கப்பென பற்றியது அவளுடைய கரம். ஐஸ் கட்டியை போன்று இருந்தது. விழிகள் அந்த இருளிலும் பச்சை நிறத்தில் பளபளத்தன. அது முனீஸ்வரியின் முகமாகவே தெரியவில்லை. தலையெல்லாம் கலைந்து போய் முகமெல்லாம் வெளிரிப்போய். என்ன மறந்துட்டு வேற கல்யாணமா நீலி? அம்மாவின் உதடு அசைந்தது. அந்த குரல், அது அது அவனது குரல். அவன். நீலிமாவுக்கு மயக்கம் தன்னை மீறி வந்தது. பொத்தென தரையில் விழுந்தாள் அவள். அத்தியாயம் 5. காலையில் கண் விழித்த நீலிமாவுக்கு தலையை பயங்கரமாக வலித்தது. முன்தினம் இரவு தான் பார்த்தது கனவா இல்லை நிஜமா? அம்மா எங்கே? மணியை பார்த்தாள். காலை 8:30. ஹாலில் நிறைய பேச்சு குரல்கள் கேட்டன. உறவுக்காரர்களாக இருக்கும். இந்த அம்மா எங்கே போனாள்? மனதில் நினைத்த கேள்விக்கு பதிலாக முனீஸ்வரியை அரைக்கதவை திறந்து கொண்டு வந்தாள். குளித்து முடித்து பட்டுப்புடவை உடுத்தி இருந்தாள். ஈரக்கூந்தலை விரித்து போட்டு நுனியில் முடிந்திருந்தாள். நெற்றியில் விபூதி குங்குமம் பளிச்சிட்டது. அவள் கையில் சாம்பிராணி தட்டு. எழுந்து உட்கார்ந்து மலங்க மலங்க தன்னை பார்த்து கொண்டிருந்த மகளை சற்று கோபத்துடன் பார்த்தாள். ஏண்டி, மணி என்ன ஆகுது? இன்னைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நேத்தே சொன்னேன்ல, இன்னமும் தயாராகாம முழிச்சுக்கிட்டு இருக்க? நீலிமாவுக்கு தலையை சுழற்றியது. இந்த அம்மாவா இரவு பேய் போல தன் கழுத்தை பிடித்தது? ஒருவேளை அது கனவோ? சீக்கிரம் ரெடியாகடி, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. வண்டி வந்ததும் கிளம்பணும். அப்பா கத்துவார். இன்னும் 15 நிமிஷத்தில் தயாராகு சொல்லிவிட்டு அரை எங்கும் சாம்பிராணி போட்டு கொண்டிருந்தவளை வெறிக்க வெறிக்க பார்த்தாள் நீலிமா. அம்மா. என்ன ராத்திரி நீ ஏமா அந்த மாதிரி நடந்துக்கிட்ட? மெதுவாக கேட்டாள். எந்த மாதிரி? எப்போ? திரும்பாமலேயே கேட்டாள் அம்மா. அதான் ராத்திரி என் பக்கத்தில் படுத்திருந்தியே அப்போ என அவள் முழுவதும் சொல்லி முடிக்கும் முன்னே வெளியில் கூடத்திலிருந்து தந்தை ராமராஜின் குரல் உரக்க கேட்டது. முனீஸ்வரி. ஓ, தோ வந்துட்டேங்க என பதிலுக்கு இவளும் உரக்க சொல்லிவிட்டு அரை கதவருகே சென்றவள் நினைவு வந்தவளாக மகளிடம் திரும்பினாள். கேட்டாள். ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. ராத்திரி நான் எங்கடி உன் பக்கத்தில் படுத்திருந்தேன்? கூடத்தில் உங்கள் அப்பத்தா வட்டமா கூடல படுத்திருந்தேன். அது என்னவோ நல்ல உறக்கம்போ. சரி சரி, மச மசன்னு இல்லாமல் சட்டுன்னு குளிச்சு உடுத்திக்கிட்டு வா.
அலமாரியில் அந்த கரும்பச்சையும் சிவப்பும் கலந்த மாதிரி சன்ன பட்டு இருக்கும். எடுத்து மேலாப்பில் வச்சிருக்கேன், உடுத்திக்கிட்டு வா சொல்லிவிட்டு சென்று விட்டாள். விழிகளை அகல விரித்து ஒரே இடத்தை பார்த்தபடி அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள் நீலிமா. அப்படி என்றால் இரவு தான் கண்டது என கனவா? இல்லை என சொல்லாமல் சொல்லியவாறு அவளது கழுத்தில் சுரீர் என எரிந்தது. எழுந்து சென்று கண்ணாடியை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நேற்று இரவு முனீஸ்வரி ஆவேசத்துடன் அவள் கழுத்தை பற்றிய போது நகக்கீரலால் ஏற்பட்ட ஒற்றை காயம் கண்ணில் பட்டது. அத்தியாயம் 6. 1.5 வருடங்களுக்கு முன்பு அன்று. நல்ல வேளையாக மகேஷ் காப்பாற்றப்பட்டான். அம்மா செல்லம்மா உடனே சந்தேகப்பட்டு பார்த்ததால் கதவு உடைத்து காப்பாற்றப்பட்டிருந்தான். செல்லம்மாவும் அப்பா மூர்த்தியும் அவனுக்காக கண்ணீர் வடித்து வற்றி போய் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருந்தனர். 1 வார காலம் மருத்துவமனையில் இருந்துவிட்டு வீட்டுக்கும் வந்து விட்டான் அவன். இதற்குள்ளாக நீலிமாவின் திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்திருந்தது. அவள் கணவன் வீட்டிற்கும் சென்று விட்டிருந்தாள். திருநெல்வேலி அவளுடைய கணவன் ராம்குமாரின் ஊர். அவன் பணிபுரிவது எரியோடு அருகே ஒரு புகழ்பெற்ற சிமெண்ட் தொழிற்சாலையில். அங்கு உதவி பொறியாளர் வேலை, நல்ல சம்பளம், தனி குவார்டர்ஸ் வேறு. அனைத்து வசதிகளும் அந்த வளாகத்துக்குள்ளேயே கிடைக்கும். தொழிற்சாலை வாகனம் வாரம் ஒரு நாள் டவுனுக்கு சென்று வரும். ஏதாவது வேண்டுமென்றால் அதில் சென்று மீண்டும் திரும்பி வரலாம். நீலிமாவுக்கு முதல் 1 வாரம் மிகவும் குற்ற உணர்வாக இருந்தது. இப்படி மகேஷ் தன்னுடைய திருமண நாளன்றே விஷம் குடித்து தற்கொலை செய்ய முயல்வான் என அவள் கனவிலும் கருதவில்லை. ஏன்தான் அவனுடன் பழகி அவனுக்கு ஆசை காட்டி ஏமாற்றினோமோ தெரியவில்லை. அந்த வயதில் வந்ததன் பெயர் என்ன? அது காதலா? இல்லை என்றது இந்த வயதின் பக்குவம். ஒரு விதமான எதிர்ப்பாலின ஈர்ப்பு என்பதை உணர்ந்து அவனிடமிருந்து அவள் விலகவும் ஆரம்பித்தாள். 1 வருடம் அவனுடன் பழகியதன் விளைவா இந்த குற்ற உணர்வு? தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தாள். அவளது யோசனையான முகம் கணவன் ராம்குமாரின் கவனத்திலும் படாமல் இல்லை. முதலிரவு அறையில் கூட அவள் ஒரு புறா குஞ்சை போல ஒடுங்கியபடி படுத்திருப்பதை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டான். பாவம், திருமண கலைபரங்கள் அவளை சோர்வடைய வைத்திருக்கும். திடீரென ஓர் அந்நிய ஆடவனுடன் ஒரே அறைக்குள் இருப்பதை நினைத்து அரண்டிருப்பாள். அவனும் அவளை தொந்தரவு செய்யாமல் படுத்துவிட்டான். 3 நாட்கள் விருந்து எதிர்வீடு என அலைந்ததில் இருவருமே வெகுவாக களைத்துதான் போயிருந்தனர். அடுத்த 2 நாட்களுக்கெல்லாம் விடுமுறை முடிந்து அவன் பணிக்கு கிளம்பி விட்டான். மனைவியையும் கூடவே அழைத்து வந்து விட்டான். அந்த ஊரின் சூழ்நிலை பழக நீலிமாவுக்கு 3 நாட்கள் ஆகின. நாட்கள் செல்ல செல்ல கணவனின் அன்பும் அனுசரணையான பேச்சும் அந்த ஊரின் புதிய சூழ்நிலையும் ஒரு மழைநாள் இரவும் அவர்களை இல்லற வாழ்விற்குள் நுழைத்தன. அதன் பிறகு நீலிமாவின் மனதிலிருந்து மகேஷின் நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தும் போனது. கணவனுடன் ஒன்றி குடும்பம் நடத்த ஆரம்பித்தாள் நீலிமா. தொழிற்சாலையும் குவார்டர்ஸும் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தன. ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்திருந்த அந்த சிமெண்ட் தொழிற்சாலையில் தொழிலாளர் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கென சிறிய அவசரகால மருத்துவமனை, மளிகை, காய்கறி கடைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, நடைபாதை பயிற்சிக்காக தனி வளாகம், உடற்பயிற்சி நிலையம், நூலகம் என நிறையவே இருந்தன. இருந்தாலும் அவளை அருகிலிருந்த ஓர் நர்சரி பள்ளியில் ஆசிரியையாக பணியில் அமர்த்தி விட்டான். பகலில் வேலை, மாலை வீடு வந்ததும் காஃபி தயாரிக்க, டிஃபன் செய்ய, கணவனுடன் கேரம் விளையாட்டு, இரவு உணவுக்கு பிறகு பூங்காவில் உலாத்தி விட்டு வருவது, அரட்டை அடிப்பது என அவள் வாழ்க்கை மிகவும் இன்பமயமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அந்த பயங்கரமான நாள் வரும் வரை. அத்தியாயம் 7. அன்று 1.5 வருடங்களுக்கு முன்பு. 6 மாதங்கள் அவளுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக இருந்தது. இன்ப கனவுகளில் மிதந்தாள். இடையில் ராம்குமாரும் நீலிமாவும் கொடைக்கானலுக்கு தேனிலவு சென்று வந்தனர். அடுத்த 1 மாதத்திற்கு கணவன் ராம்குமாருக்கு நிறைய வேலைகள் தொழிற்சாலையில் இருந்தன. அரசாங்கத்தின் வீடு கட்டும் புது ப்ராஜெக்டுக்கு தேவையான சிமெண்ட் கான்ட்ராக்ட் இவர்கள் கம்பெனி வசம் ஒப்படைக்கப்பட்டதால் எல்லோரும் பம்பரமாய் சுழன்றனர். எப்பொழுதும் தயாரிக்கும் அளவை விட கூடுதலாக பல டன்கள் தேவைப்படும். இரவு டியூட்டியும் அடிக்கடி பார்க்க நேர்ந்தது அவனுக்கு. அவன் மட்டுமல்ல, நிறைய அதிகாரிகளும் திடீரென நள்ளிரவு தொழிற்சாலைக்கு சென்று மேற்பார்வையிட வேண்டியிருந்தது. அப்படி சென்றான் என்றால் அதிகாலை 5 மணிக்கு திரும்பி விடுவான். அதன்பின் பகல் 12 மணிக்கு கிளம்பினால் போதும். இதற்காக கூடுதல் சம்பளமும் வழங்கப்பட்டது. அப்படி ஒரு நாள் தொழிற்சாலைக்கு சென்று திரும்பும் வழியில்தான் அந்த விபத்தும் நடந்தது. தூக்க கலக்கத்தில் பைக்கை ஓட்டி வந்த அவன் மேல் ஏதோ ஒரு வாகனம் மோதியிருக்கின்றது. அந்த விபத்தில் ராம்குமார் அந்த ஸ்தலத்திலேயே இறந்தும் போனான். அந்த தகவலை கேட்ட அதிர்ச்சியில் நீலிமாவின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த 50 நாள் கருவும் கலைந்து போனது. தொழிற்சாலையின் நிர்வாகத்திலிருந்து
காம்பன்சேஷன் என நிறையவே வந்தது நீலிமாவுக்கு. அதையெல்லாம் அவள் தொடவே இல்லை. நினைத்த போதெல்லாம் அழுது அழுது மயங்கி விழுந்தாள். கரு கலைந்து போன போதுதான் அவள் உண்டாயிருந்த விஷயமே அவளுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் தெரிய வந்தது. தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள் அவள். ராம்குமாரின் இரத்தத்தில் தோய்ந்த உடலையும் முகத்தையும் பார்க்க முடியாமல் அவனது உடலின் மேலேயே மயங்கி விழுந்தாள். அதன்பின் அவள் உடல் தேரவும் மனம் தேரவும் முழுவதுமாக 6 மாதங்கள் ஆகின. நீலிமா தன்னுடைய ஊருக்கே வந்து விட்டிருந்தாள். அவளுடைய தந்தை ராமராஜு அவளை மேலும் மனம் தளர விடாமல் இருக்க அரும்பாடுபட்டார். பக்கத்து டவுனில் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் அவள் விருப்பப்பட்ட ஒரு படிப்பை படிக்க அனுப்பி வைத்தார். ஸ்கூட்டியிலேயே சென்று வந்தாள் நீலிமா. எளிமையான பருத்தி சுடிதாரில் சோகமே உருவாக வளைய வந்த அவளை கவலையுடன் பார்த்தான் மகேஷ். காலம் எவ்வளவு பெரிய கொடுமையை தன் காதலிக்கு செய்திருக்கின்றது. அதுவரை விட்டேத்தியாக மது குடிப்பதும் தெருவில் புரண்டு கிடப்பதும் ஊராரிடம் சண்டைக்கு போவதுமா இருந்த அவன் சுபாவமே சட்டென மாறிவிட்டிருந்தது. தாடியும் மீசையுமா இருந்த அவன் பளிச்சென தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டான். சுத்தமான உடைகளை அணிய ஆரம்பித்தான். மீண்டும் தன் பணிகளை கவனிக்க துவங்கினான். வங்கியில் லோன் போட்டு ஒரு காரை வாங்கினான். தாயின் பெயரில் ஒரு டிராவல்ஸை ஆரம்பித்தான். அயராமல் சவாரிகளுக்கு செல்ல ஆரம்பித்தான். நியாயமான விலை வாங்கினான். இதனால் அவனுடைய டிராவல்ஸ் நன்கு வளர ஆரம்பித்தது. கூடுதலாக ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டுக்கொண்டான். அடுத்து செகண்ட் ஹேண்டில் ஒரு 7 சீட்டர் காரை வாங்கினான். ராத்திரி பகல் பாராமல் உழைக்க ஆரம்பித்தான். அவனுடைய இந்த அசுர மாற்றம் அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. மெதுவாக அவனிடம் திருமண பேச்சை எடுத்தனர் அவர்கள். சிறிது நேரம் ஒன்றுமே பேசாமல் இருந்த அவன் பின் வாய் திறந்து பேசியது அவர்களை அதிரவிட்டது. நான் நீலிமாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அத்தியாயம் 8. இன்று 1.5 வருடங்களுக்கு பின்பு. மகேஷின் விருப்பம் நீலிமாவின் தந்தை ராமராஜுவுக்கு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட பிள்ளையை முதலிலேயே மகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாமே என வருந்தினர். அந்தஸ்து, பணம் அது தன்னால் வந்து விட்டிருக்கும். இப்பொழுது மகளின் வாழ்க்கையே அல்லவா பறிபோயிருக்கின்றது. ஒன்றுமே சொல்லாமல் அமர்ந்திருந்த ராமராஜுவை தயக்கமாய் ஏறிட்டார் மகேஷின் தந்தை மூர்த்தி. ராஜு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. மகேஷ் தான் பிடிவாதம் பிடிக்கிறான். நீலிமாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். என்ன ராஜு, அவர் தான் அவ்வளவு சொல்றாப்ல, இன்னும் என்ன யோசனை? மகேஷ் இப்போ எவ்வளவோ மாறிட்டான். மலமலன்னு ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிச்சுட்டான்யா. 2 கார் இருக்குது. அவன் அவளை மனசுல வச்சுக்கிட்டு தான் சடக்குன்னு முன்னேறிக்கான்னு தோணுது. பேசாம அவளை அவனுக்கே கட்டி கொடுப்பா. பாவம், சின்ன குருத்து. உங்களுக்கு அப்புறம் அவளை யார் பார்த்துப்பா? சொந்தக்காரங்க நாங்க எத்தனை நாள் பார்த்துக்க முடியும்? ஒரே மகள் தானே உனக்கும். உறவுக்கார பெரியவர்களின் ஆலோசனை ராமராஜுவுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச தயக்கத்தையும் தூக்கி எறிய செய்துவிட்டது. நான் நீலிமாவோட சம்மதத்தையும் கேட்கணும். மெல்ல அவர் பதில் சொல்லிவிட்டு மனைவியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஆனால் நீலிமா சம்மதிக்கவில்லை. 1 வாரம் யாருடனும் பேசாமலே இருந்தாள். அன்று மன நிம்மதிக்காக ஸ்கூட்டியில் கோவிலுக்கு வந்திருந்தாள் நீலிமா. மிகுந்த மன போராட்டத்தில் இருந்தாள். இது என்ன புது சோதனை? ஏற்கனவே மகேஷ் விஷயத்தில் அவளுக்கு குற்ற உணர்ச்சி இருந்தது. இப்பொழுது மேலும் அதிகமாகி விட்டிருந்தது. தனக்காக அவன் இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பது அவளுக்கு நெகிழ்வை தந்தது. அவனை திருமணம் செய்வது சரியா என்ற குழப்பமும் அவளுக்கு இருந்தது. குழப்பத்துடன் பிரகாரத்தை சுற்றி வந்தவள் நீலிமா என்ற மகேஷின் குரல் கேட்டு இதயம் படபடக்க திரும்பி பார்த்தாள். வேஷ்டி சட்டையில் நின்றிருந்தான் மகேஷ். நெற்றியில் விபூதி கீற்று. பார்க்க முகம் பளிச்சென இருந்தது. உதட்டில் புன்னகை. அவள் அவனை பார்த்துவிட்டு குனிந்து நிலத்தை பார்த்தாள். நீலிமா, என் கூட பேச மாட்டியா? மகேஷின் குரலில் ஏக்கம் இருந்தது. இன்னும் நான் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நினைச்சு ஒதுங்கியே இருந்தேன். ஆனால் விதி இப்படி ஆகும்னு நான் நினைக்கல நீலிமா. அந்த விதியை மாற்றி எழுத நான் நினைக்கிறேன். குனிந்திருந்த நீலிமாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அழாதம்மா, இனிமே நீ அழக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு நீலிமா. நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு உன்னுடைய மனப்பூர்வமான சம்மதத்தை கொடு. பெரியவங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. மனசுல எந்த குழப்பமும் வேண்டாம். இந்தா என்றபடி தன் வலது உள்ளங்கையை அவளை நோக்கி நீட்டினான் மகேஷ். அம்மன் சன்னதியில் தரப்பட்ட குங்குமம் இருந்தது அவன் கையில். அங்கே தந்த குங்குமத்தை ஒரு ஓரமாக கொட்டி விட்டு வந்திருந்தாள் அவள். அவள் நிமிர்ந்து கண்ணீர் விழிகளுடன் அவனை ஏறிட்டாள். மகேஷ், நான் உன்னை எப்படி? நீலிமா ப்ளீஸ், தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் யோசிக்காத.
எல்லாத்தையும் மற. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் என்று அவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்தாள் அவள். பின் ஒரு முடிவுடன் நீட்டிய அவன் உள்ளங்கையிலிருந்து குங்குமத்தை எடுத்து தன் நெற்றியில் இட்டும் கொண்டாள். கண்ணீருடன் சிரித்தாள். மகேஷின் முகம் மத்தாப்பாகியது. தேங்க்ஸ்மா என்றான் உணர்ச்சி வசத்துடன். அத்தியாயம் 9. சிறு வயதில் பட்டு போயிருந்த அந்த நேசம் இப்பொழுது மீண்டும் துளிர்விட தொடங்கியிருந்தது. அடிக்கடி கோவிலில் சந்திக்க தொடங்கினர் இருவரும். அவள் தலையில் பூ வைத்து நெற்றியில் குங்குமமிட்டு மகிழ்வான் மகேஷ். அவனை பொறுத்தவரை இழந்த சொர்க்கம் மீண்டும் அவன் கையில் கிட்டி இருக்கின்றது. அதை இனி பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் ஆகாச வெளியில் அவனை கொல்லும் வெறியுடன் ஒரு ஆத்மா அலைந்து கொண்டிருப்பது அவனுக்கு அப்பொழுது தெரியவில்லை. நீலிமா மகேஷை திருமணம் செய்ய சம்மதித்த பின்புதான் முன்பு சொன்ன அமானுஷ்யங்கள் அவளுக்கு ஏற்பட ஆரம்பித்தன. அறைக்குள் தான் தனியாக இல்லை, யாரோ அவளுடன் இருப்பதை போன்றே அவளுக்கு தோன்றியது. படுத்திருக்கும் தன்னுடைய தோளை யாரோ தொடுவது போலவும் கூந்தலை கோதி விடுவது போலவும் தோன்றின. அன்று அப்படித்தான். பீரோவில் அவளுடைய புடவை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது பின்னங்கழுத்தில் சூடான மூச்சு காற்றுப்பட்டது. காதோரம் நீலி என்ற காற்றுக்குரல் கேட்டு அவளை மிரளவிட்டது. குளியல் அறையில் குளிக்கும் பொழுது யாரோ அவள் கிட்டே நிற்பது போன்ற பிரமை. அழுத்தமான ஒரு ஸ்பரிசம் அவள் இடையில் பட்டது. மிரண்டு கத்திக்கொண்டே பாத்ரூமை விட்டு வெளியே வந்து துண்டை சுற்றி கொண்டு நின்றாள். உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. இன்னமும் அவள் இடுப்பில் கைகள் பட்ட குறுகுறுப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது. சொல்ல முடியாத அவஸ்தையில் இருந்தாள் அவள். நீலி நீலி என்ற காற்றுக்குரல் அவள் எங்கு சென்றாலும் அவளை துரத்தியது. அது இறந்து போன கணவன் ராம்குமாரின் குரல். வீட்டினுள் அறைக்குள் தனியாக இருக்கவும் பயந்தாள். எப்போதும் தாயின் பின்னே ஒண்டியபடியே அலைந்தாள். அதற்கு சிகரம் வைத்தார் போலதான் இரவு நடந்த முனீஸ்வரியின் ஆவேச ரூபமும் நீலி என்ற ராம்குமாரின் குரலும் அவள் கேட்டதும் பார்த்ததும். அது எல்லாம் கனவு என எண்ண முடியாதபடி அவளுடைய கழுத்தில் இந்த காயம். குழப்பமான மனநிலையுடனேயே காரில் வந்தாள் நீலிமா. கூடவே ராமராஜும் முனீஸ்வரியும். பின்னாடி காரில் மகேஷும் அவன் குடும்பமும். குலதெய்வமான முனீஸ்வரனின் கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள். மகேஷின் உள்ளம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. கனவாக போன வாழ்க்கை தன் கையில் நம்பவே முடியவில்லை அவனால். நினைத்த வாழ்க்கை அமைய போகின்றது என்ற குஷியோடு தன்னுடைய காரை செலுத்திக் கொண்டிருந்தவன் திடீரென தடுமாறினான். ஸ்டீரிங் வீல் அவனது கட்டுப்பாட்டை மீறி சுழல ஆரம்பித்தது. இவன் இப்படி சுழற்றினால் அப்பக்கம் சுழன்றது, அப்படி சுழற்றினால் இப்பக்கம் சுழன்றது. என்ன ஆச்சு வண்டிக்கு? நேத்து தானே சர்வீஸ் கொடுத்துட்டு எடுத்தோம். கல்யாணம் முடிஞ்ச இந்த கார்ல தான் பொண்ணு மாப்பிள்ளையுமாக வர வேண்டும் என நினைத்து புத்தம் புதிதாக மாற்றி எடுத்து வந்திருந்தான் மகேஷ் வண்டியை. பின் ஏன் இப்படி தடுமாறுகிறது? சீரான மண்பாதை தான் என்றாலும் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்குவது போல் வண்டி பயங்கரமாக குலுங்கி குலுங்கி ஓடியது. என்னப்பா மகேஷ், வண்டியே இப்படி ஆடுது? ஏதாவது பஞ்சராட்டம் தெரியுதா? தந்தை மூர்த்தி கேட்க, அதெல்லாம் இருக்காதுப்பா, புது டயரு, நேத்து தான் மாத்தினது, ரோடுதான் சரியில்லாட்டா தெரியுது. அவன் சொல்லி முடிக்க முன் மேலே காரின் கூரையின் மேல் கமார் என்ற பலமான சத்தம். யாரோ அதன் மேல் குதித்தது போல. உடனே காருக்குள் இருந்த அனைவரும் அலறினர். காரின் டயர்கள் புஷ் என்று காற்று பிடுங்கி விடப்பட்டது போல் தரையில் அமுங்கி நின்றன. பதட்டத்துடன் காரில் இருந்து இறங்கி பார்த்தனர் அனைவரும். மகேஷுடன் அவனது 2 நண்பர்களும் வண்டியில் இருந்தனர். பின்னோடு இருசக்கர வாகனத்தில் அவனது பிற நண்பர்களும் வந்து கொண்டிருந்தனர். காரை விட்டு மகேஷும் மற்றவர்களும் இறங்கி நிற்பதையும் வண்டியின் டயர்களையும் பார்த்துவிட்டு தேங்கி நின்றனர். என்னடா மாப்ள, பஞ்சரா? ஆமாண்டா, நேத்துதான் புதுசு மாட்டினது. அதுக்குள்ள எப்படி? ரோட்டுல கல்லு கூட இல்ல, வெறும் மண் ரோடுதான். மேலதான் எதுவோ விழுந்த சத்தம் கேட்டுச்சு என்றவாறு காரின் மேலே ஏறி பார்த்தவன் அதிர்ந்துதான் போனான். காரின் மேல் பாகம் அழுத்தமாய் யாரோ குதித்திருந்தது போல் அதங்கி போய் கிடந்தது. ஆனால் எதுவுமே காணோம். குழப்பத்துடன் இறங்கினான். முகம் வெளிறி இருந்தது. என்னடா மேல என்ன? ஒன்னும் காணோம். ஆனா டாப் அதங்கி போயிருக்குடா அவன் சொல்ல, நண்பர்களும் ஏறி பார்த்துவிட்டு திகைத்து போய் இறங்கினர். என்னடா அது, ஒன்னும் காணமே. தென்னை ஓலை ஏதாவது விழுந்திருக்குமோ? சுற்றிலும் பார்த்தனர். ஒரு மரம் கூட இல்லை. எல்லாம் தள்ளி தள்ளி உள்ளடங்கி இருந்தன. கைகளை பிசைந்தபடி இருந்த மகேஷையும் அவன் தாய் தந்தையையும் நண்பர்கள் தங்கள் தங்கள் வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கோவிலில் வந்து இறக்கிவிட்டனர். பின்னால் வந்தவர்களை காணோமே என கவலையுடன் நின்றிருந்த நீலிமாவின் குடும்பம் வந்தவர்களை பார்த்ததும் மகிழ்ந்தது. என்ன ஆச்சு மாப்ள, பின்னாடியே தானே வந்துகிட்டு இருந்தீங்க, காணோம்னு பார்த்தோம். ஒண்ணும் இல்லைங்க, கார் வழியில பஞ்சர், அதான் என்று சொல்லி சமாளித்தவாறு நின்று கோவிலை நிமிர்ந்து பார்த்தான் மகேஷ். பனங்காட்டு ஐயனார் கோவில்.
சுத்துப்பட்டு 7 ஊர் குடிப்பாடுகளுக்கும் அவர்தான் குலதெய்வம். துடியான தெய்வம். நல்ல பெரிய உருவம், கையில் ஓங்கிய வாளோடு, ஆகிருதியான உடம்புடன், பக்கவாட்டு கொண்டையுடன், முட்டை விழிகளும் முறுக்கிய மீசையுமாக நின்ற கோலத்தில் காட்சியளித்தார். அவ்வளவாக கோவில் பக்கம் வராத மகேஷுக்கு அவரை அவ்வளவு கிட்டத்தில் பார்க்கவும் சற்று மிரட்டலாக இருந்தது. ஐயனாரை விட மிரட்டலாக தெரிந்தார் ஐயனார் கோவில் பூசாரி. உருட்டிய பெரிய விழிகள், அடர்ந்த நீண்ட முடி, முறுக்கு மீசை, மார்புக்கு குறுக்காக கட்டியிருந்த மஞ்சள் துண்டு, சிவப்பு வேஷ்டி, நெற்றி நிறைய பூசியிருந்த ஈர சந்தனம், நடுவில் பைசா அகல குங்கும பொட்டு என அவரது கோலமே கலக்கியது. வெட்ட வெளியில்தான் ஐயனார் கோவில் அமைந்திருந்தது. மண் சிற்ப குதிரைகள் மற்றும் சில காவல் தெய்வங்கள் என சுற்றிலும் நிறைந்திருந்த பனை மரங்களுக்கு மத்தியில் இருந்தது அவருடைய வாசஸ்தலம். காற்று வீசும் ஓசையை தவிர வேறு எந்த சப்தமும் அங்கே இல்லை. சற்று தள்ளி தள்ளி 2-3 பாறை குன்றுகள் தெரிந்தன. பகல் 11 மணிக்கு வெயில் உக்கிரமாக தகித்து கொண்டிருந்தது. பச்சை பட்டில் பூச்சூடி காதுகளில் ஜிமிக்கி ஆட பதுமையாய் நின்றிருந்த நீலிமாவை பார்த்து மகேஷ் காதலுடன் புன்னகைத்தான். ஏனோ அவளால் பதிலுக்கு புன்னகைக்க முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். நேரமாச்சு, வாங்க சாமி கிட்ட உத்தரவு வாங்கிக்கலாம் என்று பூசாரி அழைத்தார். அது பொதுவான பழக்கம். சுபகாரியங்கள் அனைத்துக்கும் சாமி பார்ப்பது அந்த பக்க வழக்கம். பெரும்பாலும் நல்ல உத்தரவே கிடைக்கும். அதாவது ஐயனாரின் பாதத்தில் 4-5 எலுமிச்சம்பழங்களை வைத்து ஆரத்தி காட்டுவார் பூசாரி. எலுமிச்சம்பழங்களில் 1வது மெதுவாக உருண்டு வந்து கீழே விழும். ஐயனார் வாக்கு கொடுத்து விட்டார் என்பது ஐதீகம். அவ்வாறு உருண்டு விழவில்லை எனில் சம்மதம் இல்லை என அர்த்தம். அந்த நிகழ்ச்சியில் ஏதோ தவறோ தெய்வ குத்தமோ உள்ளது என அர்த்தம். கோவில் திருவிழா முதற்கொண்டு இப்படித்தான் உத்தரவு கேட்டு நடக்கும். அதன்படியே எலுமிச்சம்பழங்களும் ஐயனாரின் பெரிய பாதங்களுக்கிடையே வைக்கப்பட்டு மஞ்சள் குங்குமம் தூவப்பட்டன. ஆரத்தியும் தொடங்கியது. மகேஷுக்கு கடுப்பாக இருந்தது. இது என்ன தேவையில்லாத வேலை? எலுமிச்சம்பழம் எப்படி தானாக உருண்டுவிடும்? வைக்கப்பட்ட இடம் உயரமாக இருந்தால் தானாக பள்ளத்தை தேடி உருண்டு வரும் தானே. இதில் என்ன அதிசயம்? காற்று பலமாக அடித்தால் கூட இது நடக்கும். நண்பர்களிடம் எரிச்சலுடன் சொன்னான். டேய், கல்யாணமே முடிவாயிடுச்சு, இது என்ன வேண்டாத வேலை? டேய் சும்மாறா, இப்பத்தே உனக்கு ஐயனார் அருளால நீ நினைச்ச பெண்ணே கிடைச்சிருக்கா. உன் வாழ்க்கையும் முன்னேறி இருக்கு. வாயை மூடிக்கிட்டு பேசாம நில்லு. நண்பர்கள் அவனை அதட்டினார்கள். என்னது, ஐயனார் அருளால நீலிமா எனக்கு கிடைச்சாளா? மனதுக்குள் சிரித்து கொண்டான் மகேஷ். அப்படியே கைகளை கூப்பியவாறு நடப்பதை பார்த்து கொண்டு தேமே என நின்றிருந்தான். மேளம் தொம் தொம் என முழங்க ஒரு சங்கை எடுத்து ஊதினான் பூசாரியின் உதவியான். ஆரத்தி காட்டிவிட்டு ஐயனாரை மனதில் தொழுதுவிட்டு கை கூப்பினார் பூசாரி. ஒரே நிமிடம் பூசாரியின் உடல் ஜுரம் வந்தது போல் கிடுகிடுவென ஆடத் துவங்கிற்று. அவருக்கு சன்னதம் வந்து விட்டது என புரிந்து கொண்டனர் அனைவரும். கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். ஐயனாரப்பா! டேய்! நின்ற இடத்திலேயே கைகளை பின்னால் கட்டி முறுக்கி கொண்டு தொம் தொம்மென குதித்தார். கண்களை திறந்தார். செக்கச்செவேலென இருந்தது அவர் விழிகள். நாக்கை துருத்தி கொண்டார். தொப் தொப்பென குதித்தார். ஒரு கட்டத்தில் அப்படியே நின்று தள்ளி நின்று தன்னையே ஏளன பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்த மகேஷை வெறித்தார். ஏய்! பெருங்குரல் எடுத்து கூச்சலிட்டார். அவனை நோக்கி தன் விரலை நீட்டினார். பாவி, பெரும்பாவினி! கத்தினார். மகேஷ் திகைத்தான், விழித்தான். இரு குடும்பமும் நண்பர்களும் பூசாரியை புரியாமல் பார்த்தனர். சாமி, யார பாவிங்கிறீங்க? ராமராஜு பணிவுடன் அவரை பார்த்து கேட்டார். அவன்தே அவன்தே மகேஷை காட்டி தொம் தொம் என குதித்தார். அவரை எனக்கு மாப்பிள்ளையாக போறவர் சாமி. அவரை போய் மாப்பிள்ளையா என அட்டகாசமான சிரிப்பு சிரித்தார். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது. ஒரு ஆத்மா பழிவாங்க அலையுது, அலையுது. அது கிட்ட இருந்து யார் யார் சம்பந்தப்பட்ட யார் யார் தங்களை காப்பாத்திக்கணுமோ காப்பாத்திக்கங்க என்றவாறு சொன்னவர் பார்வை நீலிமா மேல் இருந்தது. இங்கே வா! கர்ஜனையுடன் அவர் அழைக்க ஏற்கனவே மிரண்டிருந்த நீலிமா நடுங்கியவாறு அவர் அருகே வந்தாள். ஐயனார் காலடியில் இருந்த மஞ்சள் குங்குமத்தை கை நிறைய அள்ளி கொடுத்து, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், அதுவரை நீ பத்திரமாயிரு. இந்த மஞ்சள் குங்குமத்தை உன் நெத்தியில பூசிக்க, தலைமாட்டில வச்சுக்க. வெளியில போனா கையில கொண்டு போ. கவனமாயிரு. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது என அவர் சொல்லிவிட்டு தொப்பென சரிந்து கீழே விழவும் உதவியாளன் அவரை தாங்கி பிடித்தான். அதே நேரம் அதிசயம் போல ஐயனாரின் காலடியில் வைக்கப்பட்டிருந்த 5 எலுமிச்சம்பழங்களும் ஒன்று சொன்னார் போல யாரோ தூக்கி எறிந்ததை போல தூர போய் விழுந்தன. திகைத்து மிரண்டு அதிர்ந்து போய் நின்றிருந்தனர் அனைவரும்.
மகேஷுக்கு அவர் சொன்னதும் பாம்பு கடித்ததை போல் ஆனான். அவன் முகம் வெளிரத் துவங்கியது. அத்தியாயம் 10. கோவிலிலிருந்து திரும்பி வரும்பொழுது ஒருவர் முகத்திலும் ஈயாடவில்லை. யாரும் யாருடனும் பேசவில்லை. நீலிமாவின் பெற்றோரின் யோசனையான முகமும் மௌனமும் மகேஷுக்கு பயத்தை தந்தது. எதுவும் சொல்லாமலேயே அவர்கள் சென்று விட்டனர். வீட்டிற்கு வந்ததும் அப்பா செல்லம்மாளின் முகமும் அப்பா மூர்த்தியின் முகமும் இருண்டு போய் கிடந்தன. இவனுக்கு எரிச்சலாக வந்தது. இப்ப என்ன நடந்ததுன்னு எல்லாம் இப்படி பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க. இதுக்குத்தே நான் அந்த மாதிரி கூத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப வா வாண்டு இழுத்துக்கிட்டு போய் என்னை கழுத்தறுத்து விட்டுட்டியல்ல. அவன் அடித்தொண்டையில் கத்தினான். இதற்குள் வாசல் புறம் அரவம் கேட்டது. திரும்பி பார்த்தனர். நீலிமா வீட்டு பணியாள் ஒருவன் நின்றிருந்தான். வாப்பா, என்ன விஷயம் கேட்டாள் செல்லம்மா. அது அவன் தயங்கினான். சொல்லுப்பா, வீட்ல ஐயா ஏதாவது தகவல் சொல்லிவிட்டாளா என்றாள். மகேஷிடம் கூர்மை. அவனையே வெறித்து பார்த்தான். அவன் மகேஷை பார்த்து மென்று முழுங்கியவாறே சொன்னான். அது இந்த கல்யாணத்துல குலதெய்வத்துக்கு சம்மதம் இல்லைங்கிறதுனால அதனால என்றான் மகேஷ் அழுத்தமான குரலில். அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிவிட்டாருங்க ஐயா. அதோட பாப்பாவுக்கு வேற வரன் வந்திருக்காங்க. அவங்க கூட படிச்ச பையனா. விஷயம் கேள்விப்பட்டு தானே பாப்பாவை கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு பெரியவர்களை கூட்டிட்டு வந்திருக்காக. நாளைக்கு குலதெய்வம் கோவிலுக்கும் போறாகலாம். சாமி சம்மதம் தந்தாத்தேன் எல்லாம்னு அவங்க கிட்ட கராரா பேசிவிட்டாருங்க ஐயா. அவங்களும் சரின்னுட்டாக. நம்ம பெரிய பங்களாவில்தான் தங்கியிருக்காக. பங்களாக்காரவங்க அந்த தம்பிக்கு சொந்தம் போல இருக்கு. அதனால வீணா மேற்கொண்டு மனசுல எதையும் வளர்த்துக்க வேணான்னு சொல்ல சொன்னாருங்க. அப்படியே பாப்பாவை பார்த்து பேசி தொந்தரவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. நான் வரேன் என சொல்லிவிட்டு தப்பித்தேன் பிழைத்தேன் என ஓடிவிட்டான் அவன். மகேஷின் முரட்டு சுபாவம் பற்றி அவனுக்கு நன்கு தெரியும். இதை எதிர்பார்த்ததுதான் என்பது போல் மகேஷின் அப்பாவும் அம்மாவும் பெருமூச்சு விட்டவாறே அவரவர் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர். நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும் பாக. அது சரியாத்தான் இருக்கு உன் விஷயத்துல. குட்ரா மகேஷ், அது சரியான ராசி கெட்ட பொண்ணு போல இருக்கு. அதான் புருஷனை முழுங்கிட்டு நிக்கிறா. நல்ல வேலை, அதனாலதான் ஐயனார் சாமி அவ கூட கண்ணால வேணாம்ட்டாரு போல. சொத்து பொத்து போனா வரும், உசுறு போனா வருமா? ஆத்தாடி. ஏங்க மசண்டு நிக்காம நம்ம வெள்ளரி தோட்டம் மாடசாமி மாவ சுந்தரி இருக்கால, அவளுக்கு நம்ம மவனை கேட்டுக்கிட்டு கிடந்தாருல, போய் அதை என்னாண்டு பேசி முடிச்சிட்டு வாங்க. இனிமே 6 சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அந்த ராசி கெட்டவளுக்கு முன்னாடியே என் புள்ள கண்ணால நடக்கணும். ஆமா சொல்லிவிட்டேன் என ஆவேசத்துடன் சொல்லிவிட்டு அடுக்கலைக்குள் நுழைந்து கொண்டாள் செல்லம்மாள். மூர்த்தியும் விரைத்து நிற்கும் மகனை பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் வெளியே கிளம்பி விட்டார். மறுநாள் குலதெய்வம் கோவிலில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நீலிமாவின் குடும்பமும் அந்த பையனின் குடும்பமும் சென்று சாமி கேட்டனர். அதிசயக்கத்தக்க விதமாக 1க்கு 5 எலுமிச்சம் பழங்களும் உருண்டு விழுந்து சம்மதத்தை சொல்லின. பூசாரிக்கே மகிழ்ச்சியா இருந்தது. முன்தினம் நடந்தது அவருக்கே மனது மிக சங்கடமாய் கிடந்தது. அனைவர் முகங்களிலும் சந்தோஷமும் நிம்மதியும். நீலிமா முகத்தில் கூட ஒரு தெளிவு பிறந்தது. முக்கியமாக அவள் இதுவரை சந்தித்து வந்து கொண்டிருந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நின்றுவிட்டார் போல தோற்றம். கணவனின் குரல் இதுவரை அவள் காதில் கேட்கவில்லை. எந்த பயமுறுத்தும் நிகழ்வும் நடக்கவில்லை. எல்லாம் ஐயனாரின் மஞ்சள் குங்கும மகிமை என நினைத்து கொண்டாள். ஆனால் அவளுள் இருந்த கேள்வி பூசாரியின் உடலில் வந்து ஐயனார் சொன்ன வார்த்தைகள். பெரும்பாவி என்றாரே மகேஷை, ஆத்மா பழிவாங்க துடிக்கிறது என்றாரே, தன் கணவனை சொல்கிறாரோ? அதுதான் ராம்குமார் அமைதியின்றி அலைவதை அவளும் உணர்ந்திருக்கிறாளே. அவனுக்கு தான் 2வது திருமணம் செய்வது பிடிக்கவில்லையோ என்னவோ. தான் இப்படியே காலமெல்லாம் இருந்து விடலாமா என கூட யோசித்தாள். தனியாய் இந்த பாவ உலகத்தில் எப்படி வாழ்வது? அப்பா அம்மா இருக்கும்போதே இத்தனை பிரச்சனைகள் தலை தூக்குகின்றன. இன்னும் அவர்கள் இல்லை என்றால் தான் என்னாவதோ? என்னதான் பெண் சுதந்திரம், அவள் தனியாக வாழ முடியும் என பேசினாலும் நடைமுறையில் அவள் படும் பாடும் சொல்லி மாளாதுதானே. சமூகத்தின் ஏளன சந்தேக பார்வையும் அவள் சுமக்கத்தான் நேரிடும். இப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வீடு விவாகரத்துக்களும் 2ஆம் திருமணங்களும் நிகழ துவங்கிவிட்டன. பிடிக்கவில்லை என்றால் பேசாமல் பிரிந்து விடுவது எவ்வளவோ பரவாயில்லை. இல்லாவிடில் அதுவே பல குற்றங்களுக்கு காரணமாகின்றது. என்னவானாலும் சரி, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும். நான் மனதறிந்து யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை ஐயனாரப்பா. நீதான் எனக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்றே வேண்டிக் கொண்டுதான் கோவிலுக்கும் வந்திருந்தாள் நீலிமா. அவள் நினைத்தது போல் சம்மதமும் கிடைத்துவிட்டது. மகிழ்ந்து போனாள். உருட்டிய விழிகளுடன் இருந்த ஐயனாரை பார்த்து விழிகளில் நீர் துளிர்க்க கை கூப்பி வணங்கினாள்.
எனக்கு நீதான் துணை. அவரது கழுத்தில் இருந்த பெரிய மாலை ஒன்று அருந்து கீழே விழுந்தது. சிலிர்த்து போனாள் அவள். கூடுதலாக மகிழ்ந்தனர் அனைவரும். நல்ல வேளை, சரியான நேரத்துல வந்தாங்க. இல்லைண்டா அந்த முரட்டு பயலுக்கு எம்மவ வாழ்க்கைப்பட்டிருப்பா. சாமி தடுத்துட்டாரு. ஆமா, ஏன் ஐயனார் சாமிக்கு அவன் மேல் அவ்வளோ கோபம்? ஏன் அவனை பாவி ஆத்மா பழிவாங்க துடிக்குதுண்டெல்லாம் சொல்லணும்? இதுவரை தோன்றாத கேள்வி தோன்றவும் ராமராஜுவின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. ஆனால் அதை தள்ளி வைத்துவிட்டு மகளின் திருமண வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார் அவர். மாப்பிள்ளை பையன் அபிஷேக் நீலிமாவுக்கு சீனியர். அவள் படித்த கல்லூரியில் அதிகம் பேசியதில்லை. அவள் மேல் மெலிதான ஒரு விருப்பம் இருந்தது. மேற்படிப்பு படித்து முடித்து அவளிடம் தன் காதலை சொல்லலாம் என்ற தருவாயில்தான் நீலிமாவுக்கு திருமணம் நிச்சயமானது. பின் அவன் தன் மனதில் இருந்ததை சுத்தமாக மூடி மறைத்துவிட்டு வேலைக்காக மும்பை சென்று விட்டான். அங்கு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் நல்ல சம்பளம். இதற்குள் ஒரு நண்பன் மூலம் நீலிமாவின் திருமண வாழ்க்கை தொடங்கியவுடனேயே முடிந்ததை அறிந்து பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்கி இங்கு ஊருக்கும் வந்தது. தன் விருப்பத்தை சொன்ன உடனேயே நீலிமாவின் குடும்பம் சாமி சம்மதம் சொன்னாதான் என சொன்னது அவன் வரையில் ஆச்சரியம் அளித்தது. சரி, கிராமத்தில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் என அவன் அறிவான். அப்படியே கோவிலுக்கு வந்தால் எலுமிச்சம்பழம் கடகடவென உருண்டு விழுந்ததும் சாமி சரின்னு சொல்லிடுச்சு, உத்தரவு தந்துடுச்சு என அனைவரும் மகிழ்ந்தனர். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவனுடைய படித்த கல்லூரி விரிவுரையாளர்களான இவனுடைய தாயும் தந்தையுமே பயபக்தியுடன் ஐயனாரை கும்பிட்டதுதான் இவனுக்கு ஆச்சரியம். இப்படியெல்லாம் அவர்கள் சாமி கும்பிட்டு அவன் பார்த்ததில்லை. அம்மா காதில் கிசுகிசுத்தாள். டேய், நமக்கும் இந்த ஐயனார் தான்டா குலதெய்வம். ஊர் விட்டு ஊர் போய் வாழறதுனால அடிக்கடி வர முடியாம போயிடுச்சு. உனக்கு முதல் மொட்டை இங்கனதான் எடுத்தது. அந்த பங்களா நாராயணன் இப்போ இருக்கிற வீடு ஒரு காலத்துல உங்க அப்பாவுடைய தாத்தாவோட தான் இருந்தது. அவர் போனதுக்கு பிறகு அந்த வீட்டை வித்துட்டு நம்ம குடும்பம் வெளியூர் போயிடுச்சு. அம்மா பல புதிய தகவல்களை சொன்னாள். எப்படியோ தங்கள் குலதெய்வம் தங்களுக்கு வழிகாட்டி விட்டது என நினைத்தான். அந்த மகிழ்வுடனேயே நீலிமாவை பார்த்தான். கல்லூரியில் பார்த்தது போலவே இருந்தாள் அவள். கண்களில் மட்டும் சிறு சோகம் படிந்திருந்தது. ஹாய் நீலிமா என்றான் இலகுவாக அவளிடம் சென்று. ஹாய் என்று தடுமாறினாள் அவள். ஏய் கூல், ரிலாக்ஸ். நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பேசு. ஆமா, நீ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லையா? அதுலெல்லாம் நான் உன்னை தேடி பார்த்து சலிச்சு போய் தான் நேரடியா உங்க ஊருக்கே வந்துட்டேன். இல்ல, அதெல்லாம் நான் யூஸ் பண்றதில்ல என சிரித்தாள் அவள். அவள் மனம் ஏனோ இலகுவாய் மாறியது. கோவிலுக்கு வரும் முன் வரை அவளை அழித்து கொண்டிருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகினார் போல தோன்றியது. விரைவில் அபிஷேக்குடன் சகஜமாக பேச துவங்கிவிட்டாள் அவள். அபிஷேக்கின் தாய் தந்தை காலில் விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கினாள். மிக விரைவில் அந்த குலதெய்வம் கோவிலில் அந்த இரு குடும்பத்தினிடையே ஓர் சகஜ மனப்பான்மை தோன்ற ஆரம்பித்திருந்தது. திரும்பி வரும்பொழுது தன்னுடன் காரில் நீலிமாவுடன் வந்தான். அவள் முன் சீட்டிலும் பின் சீட்டில் அவனுடைய தாய் தந்தையும். சாமியே உத்தரவு தந்துவிட்டது என நீலிமாவின் தந்தையும் தாயும் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. இதையெல்லாம் சற்று தொலைவில் நின்று பார்த்தவாறே இருந்தான் மகேஷ். அவன் முகத்தில் இன்னதென்று சொல்ல முடியாத ஓர் கொடூரம் தாண்டவமாடியது. முகம் ரௌத்ரபாவத்தில் இருந்தது. 2 நாட்கள் மதுவிலேயே ஊறியிருந்த அவன் கண்கள் இரத்த சிவப்பாயிருந்தன. நீலிமா, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேண்டி. அவன் பற்களை கடித்து கொண்டு முனகினான். அத்தியாயம் 11. திருமணம் ராமராஜுவின் வீட்டினுள்ளேயே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். திருமணத்திற்கு இன்னும் 10 நாட்கள் இருந்தன. ஐயனார் கோவிலிலேயே திருமணம் நடத்திவிடலாம். பின் மும்பையில் பெரிதாக ரிசப்ஷன் வைக்கலாம் என முடிவானது. உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதால் மாப்பிள்ளை பையன் அபிஷேக் சுறுசுறுப்பாக இயங்கினான். தொலைபேசியில் தன்னுடைய மும்பை நண்பர்கள் மற்றும் அலுவலக நண்பர்களை தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்தான். மேலதிகாரிகளிடம் பேசி வாழ்த்துக்களுடன் 2 வாரம் விடுமுறையும் வாங்கிவிட்டான். மதுரைக்கு சென்று பெண்ணுக்கு முகூர்த்தப்பட்டு தாலி எடுத்தனர் இரு வீட்டாரும். முனீஸ்வரி கணவனிடம் சொன்னாள். ஏங்க, தாலியும் புடவையும் மீனாட்சி திருப்பாதத்துல வச்சு வாங்கிக்கலாமே. போன தடவையே செய்ய நினைச்சு தட்டி போச்சு. இந்த தடவையாவது அவள்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கலாம். அவ மங்கள நாயகி, நித்திய சுமங்கலி. நம்ம பொண்ணு மாங்கல்யத்தை அவ கெட்டிய பிடிச்சு வச்சு காப்பாத்துவா. மனைவியின் சொல்லை தட்டவில்லை ராமராஜு. இரு வீட்டாரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அவளை தரிசித்தனர். பச்சை பட்டுடன் காட்சி தருபவள் அன்று சிவந்த பட்டுடுத்தி கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டு கிளியுடன் காட்சியளித்தாள். அவளது அழகு வர்ணனைக்கு அப்பாற்பட்டு இருந்தது. நீலிமா மனமுருகி வேண்டினாள். நிறைய தடவை கோவிலுக்கு வந்திருக்கிறாள், பெற்றோர்களுடன் தோழிகளுடன் என.
அப்பொழுதெல்லாம் எல்லோரும் போல வெறுமே கை கூப்பி நின்றுவிட்டு வேடிக்கை பார்த்தவாறு குங்கும பிரசாதம் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றாள். ஆனால் இப்பொழுதோ அவள் முன்னே நிற்கும்பொழுது தன் வாழ்க்கையே இனி அவள் சொல்படிதான், அவளை விட்டால் வேறு கதியில்லை என்ற நினைப்பு ஏற்பட்டது அவளுக்கு. பெற்றவர்களிடம் கூட சொல்லி புலம்ப முடியாத மனக்குழப்பங்கள், வேதனைகள் எல்லாம் அவளை பார்த்ததும் ஒரு நொடியில் பஞ்சாய் பறந்தார் போல தோன்றியது. அம்மா, என் வாழ்க்கையில என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. இன்னொரு அதிர்ச்சியவோ இழப்பையோ என்னால தாங்க முடியாது. ஒரு பொண்ணு எவ்வளவு உயரம் போனாலும் அவளுடைய வாழ்க்கை, கணவன், குடும்பம் அப்படிங்கிற பூவிலங்கு பந்தத்துல கட்டுப்பட்டதுன்னு வாழ்ந்து காண்பிச்ச தாயே, நீயே எனக்கு மங்களத்தை தரணும். என் வாழ்க்கையில சமீப காலமாய் ஏற்படுற திகிலான அமானுஷத்தையும் நீதான் தாயை நீக்கணும். கணவர் ராம்குமாரோட நிம்மதி இல்லாத ஆன்மாவை அமைதிப்படுத்தணும் வேண்டிக் கொண்டாள் அவள். கோவில் மணி ஒலித்தது. தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கை நிறைய பூக்களையும் குங்குமத்தையும் அள்ளி தந்தார் குருக்கள். க்ஷேமமா இருப்பே, அம்பாள் சொல்ல சொன்னா. முகூர்த்த புடவை வேஷ்டியையும் எடுத்து மாப்பிள்ளை பெண்ணின் கையில் தந்தவாறு மென்மையாக சிரித்தார் குருக்கள். சிலிர்ப்புடன் வாங்கி கொண்டாள் நீலிமா. பின் அவர் திரும்பி சென்று விட்டார். அது அப்படித்தான். சில நேரம் தெய்வ சன்னிதானத்தில் நமக்கு என்ன தேவையோ, அது மன நிம்மதியோ அல்லது ஒரு வாக்கோ, இந்த மாதிரி கோவில் குருக்களின் வாக்கிலிருந்து வந்து விழும். அல்லது எதுவும் பேசாமல் கூப்பிட்டு நிறைய பூக்களையோ எலுமிச்சம்பழங்களையோ விபூதி மஞ்சள் குங்குமமோ கொடுத்து விடுவார்கள். அதன்பின் அவர்களுக்கு நம்மை அடையாளம் கூட தெரியாது. இதெல்லாம் அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். நண்பர்களே, எத்தனை பேருக்கு அது மாதிரி நடந்திருக்கு? இறை அனுபவங்கள் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? எந்த இடமோ இனமோ மதமோ எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி ஒரு பரவசத்தில் இருந்தாள் நீலிமா. வயிற்றிலும் நெஞ்சிலும் இருந்த பாரம் முற்றிலும் விலகி போனார் போல உணர்ந்தாள். அபிஷேக் மென்மையாக அவள் தோளில் கை வைத்தான். இப்போ ஹாப்பியா? அந்த மீனாட்சியை உன் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் சொல்லிட்டாங்க இல்லையா என்றான் புன்னகையுடன். இவள் பிரகாசமான முகத்துடன் ஆமாம் என தலையசைத்து சிரித்தாள். அப்பாடா, என் வேலை சுலபமா முடிஞ்சது. என்ன வேலை? அவள் புரியாமல் கேட்டாள். இல்ல, நான் முதல்ல ஊர்ல உன்னை வந்து பார்த்தப்போ உன் முகத்துல ஏகப்பட்ட கவலைகளும் கேள்விகளும் குழப்பங்களுமா எக்கச்சக்கமா இருந்தது. அடடா, இதெல்லாம் எப்போ நான் சரி பண்ணி நான் நல்லவன் வல்லவன் உன்னை நல்ல விதமா பார்த்துப்பேன்னு எப்போ உனக்கு புரிய வச்சு எப்போ உன்னை கலகலன்னு மாத்துவேன்னு நினைச்சு கவலைப்பட்டேன். ஆனா அந்த வேலையை நிமிஷத்துல இந்த அம்மன் செஞ்சுட்டாங்க. குருக்கள் சொன்னதுமே உன் முகத்துல எவ்வளவு தேஜஸ் தெரிஞ்சது தெரியுமா? காட் இஸ் கிரேட் தான் போ. அவன் சிலாகைப்புடனும் உற்சாகத்துடனும் சொல்ல சிரித்தவாறே காரில் ஏறினர் இருவரும். அது பெரிய வண்டி, 9 பேர் உட்கார்ந்து செல்லலாம். வாடகைக்கு எடுத்து வந்திருந்தனர். கலகலப்புடன் அவர்கள் வண்டியில் ஏறுவதை ஆத்திரம் ததும்பும் விழிகளுடன் பார்த்தவாறே தன் காரை ஸ்டார்ட் செய்தான் மகேஷ். அவன் முகத்தில் ஒரு புதிய தீர்மானம். அத்தியாயம் 12. திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கும் நிலையில் ஏதோ வேலையாக திண்டுக்கல் வரை சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான் அபிஷேக். அவனது குடும்பம் இப்பொழுது தங்கி இருப்பது கிராமத்திலிருந்த தன்னுடைய தாத்தாவின் பூர்வீக வீட்டில்தான். அதை விலைக்கு வாங்கி இருப்பவர் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்தான். நீலிமா அபிஷேக் திருமணம் முடியும் வரை இங்கே வீட்டில்தான் தங்க வேண்டும் என பிடிவாதத்துடன் சொல்லிவிட்டார் அவர். அவருடைய மகனுடைய பைக்கை தான் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான் அபிஷேக். கார் பயணத்தை விட இந்த பைக் பயணம் அவனுக்கு ரொம்பவே பிடித்தமானது. அமைதியாக வெளிக்காற்றை சுவாசித்தவாறே பயணிப்பது அவனுக்கு பிடித்த விஷயம். மும்பையில் நெரிசல் மிகுந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த கிளை மதுரையில் கூட உள்ளது. பேசாமல் இங்கு மாற்றலாகி வந்துவிட வேண்டியதுதான். இந்த கிராமமும் அதன் பச்சை பசுமையும் ஆறும் வயலும் தோப்புகளும் அடிக்கடி மாமனார் வீட்டிற்கு வந்து மனைவியுடன் இவற்றை பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். இப்படி எண்ண ஓட்டங்களில் மிதந்தவாறே மிதமான வேகத்தில் வந்து கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தான். ரொம்ப நேரமாக தன்னுடைய பின்னாடியே ஒரு கார் பின்தொடர்ந்து வருகிறது என்பதை. நேரம் 6:30 தாண்டி இருள் கவிழ ஆரம்பித்தது. காற்றில் குளிரும் சற்று கூடியிருந்தது. அவனுடைய வண்டி உசிலம்பட்டி பிரிவிற்குள் நுழைந்தது. காரும் திரும்பி பின்தொடர்ந்தது. அபிஷேக்கும் அதை கவனித்தவாறே பைக்கின் வேகத்தை கூட்டினான். காரும் அதன் வேகத்தை அதிகப்படுத்தியது. பைக்கின் வேகத்தை மட்டுப்படுத்தினான். காரும் வேகம் குறைந்தது. அபிஷேக்கிற்கு சந்தேகம் உறுதியானது. சட்டென தன் பைக்கின் வேகத்தை அதிகப்படுத்தினான். ஆளில்லாத சாலையில் பறந்து கொண்டிருந்தது அவனுடைய 2 சக்கர வாகனம். இரவு நேரம். பின்னாடியே காற்றாக வந்து கொண்டிருந்தது அந்த மர்ம வண்டி. ஏனோ அபிஷேக்கின் மூளைக்குள் அபாய மின்னல் பாய்ந்தது. என்னமோ சரியில்லை. வண்டியை முறுக்கினான்.
அப்படியும் பின்னால் வந்த கார் அவனுடைய பைக்கை நெருங்கி கிட்டக்க வந்தது. நிச்சயமாக அந்த வண்டிக்காரன் நம்மை மோத பார்க்கின்றான் என தெரிந்தது அவனுக்கு. இதயம் படபடவென துடித்தது. அட்ரினலின் அதிகமாக சுரந்து உடல் எல்லாம் வியர்வை வெள்ளம். பரபரவென ஆனான் அபிஷேக். இதென்ன? யார் இது? மும்பையில் வாழும் தன்னை இந்த இடத்தில் தாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? யோசிப்புடன் அவன் இருக்கும் சமயத்தில்தான் டமார் என்ற சத்தத்துடன் கார் அவன் வண்டியின் பின்புறம் வந்து மோதியது. ஆ என்ற அலறலுடன் பைக்கை விட்டு எம்பி இருட்டில் மேலே பறந்தான் அபிஷேக். அத்தியாயம் 13. காரால் மோதப்பட்டு பைக்கை விட்டு எழும்பி அவன் உடல் அந்தரத்தில் பல கர்ணம் அடித்தது. வெகு வேகமாக அருகில் இந்த டிரான்ஸ்பார்மரை நோக்கி பாய்ந்தது அவனுடைய உடல். அதே வினாடியில் மிக துல்லியமாக அவனது உடலில் மின்னல் வேகத்தில் ஏதோ ஓர் ஒளி உட்புகுந்து கொண்டது. டிரான்ஸ்பார்மரின் அருகே சென்ற அவன் அதன் மேலே விழாமல் அப்படியே அந்தரத்தில் மிதந்து நின்றான். அவனது வண்டியை மோதி இடித்துவிட்டு தன் காரை நிறுத்தி வெளியே இறங்கினான் மகேஷ். வாயில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. கீழே இறங்கினவன் இருளில் தேடினான். எங்க போய் விழுந்தா? உயிர் போயிடுச்சா என பார்க்க வேண்டும். அப்படித்தான் நீலிமாவின் புருஷன் ராம்குமாரையும் ட்ரக் டிரைவராக போய் இடித்து கொன்றது. கீழே விழுந்த அவன் உடனே எல்லாம் சாகவில்லை, ஜீவன் இருந்தது. உடனே அருகில் இருந்த ஒரு கல்லை தூக்கி போட்டுதான் அவனை கொல்லவும் நேர்ந்தது. அதே போல இவனும் பிழைத்திருந்தால் என்ற யோசனையுடன் தேடியவன் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அபிஷேக்கின் பைக் மட்டும் அங்கே தள்ளி குப்புற கவிழ்ந்து கிடந்தது. அவனது உடல் எங்கே? ஆளரவமற்ற அந்த இருட்டு பாதையில் ஆள் நடமாட்டமோ வாகன வெளிச்சங்களோ இல்லை. அதனால்தான் இந்த இடத்தை அவன் தேர்ந்தெடுத்தது. உடம்பு எங்கே போச்சு? ஒருவேளை டிரான்ஸ்பார்மர்ல சிக்கிடுச்சோ என்று அண்ணாந்த மொபைல் வெளிச்சத்தை மேலே அடித்தான். அடித்து பார்த்தவன் ஹோ என்று பெரிதாக அலறிக்கொண்டே பின்னுக்கு போய் விழுந்தான். டிரான்ஸ்பார்மர் அருகிலிருந்து அவனுக்கு வெகு கிட்டத்தில் பாய்ந்து வந்தது ஒரு உருவம். அது அபிஷேக். இரத்த முகத்துடன் தெரிந்தான். தலை இரண்டாக பிளந்து முகம் சிதைந்து போயிருந்தது. இரத்த சகதியாய் தன் முன்னே நடந்து வந்த அவனை பயத்துடன் பார்த்தான் மகேஷ். ஏய், நீ 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 எப்படி உயிரோட? என்னடா இவ்வளோ தூரம் மண்டை உடைஞ்சும் எழுந்து வந்திருக்கேன்னு பாக்குறியா? அபிஷேக்கின் குரல் கர்ண கடூரமாய் வெளிப்பட்டது. அது அவனது குரலே இல்லை. நான் அபிஷேக் இல்ல, ராம்குமார். திடீரென அந்த இடத்தில் காற்று மிக பயங்கரமாய் வீச துவங்கியது. மின்னல் மிக கிட்டக்க தெரித்தது. சற்று தூரத்தில் பலமான இடி சப்தத்துடன் ஒரு மரத்தின் மேலே இடி விழ அந்த மரம் பற்றி கொண்டு எரிந்தது. அந்த செம்மஞ்சள் வெளிச்சத்தில் ஒரு பாதி முகம் மட்டும் குரூரமாக தெரிய பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான் அபிஷேக். அந்த சூழ்நிலையில் அவனுடைய சிரிப்பு நிசப்தத்தை கிழித்து கொண்டு ஒலித்தது. படு பயங்கரமாக இருந்தது. கீழே விழுந்திருந்த மகேஷ் ஒரு பயங்கர உணர்வுடன் அலறியவாறே எழுந்து பக்கவாட்டில் தெரிந்த கரும்பு தோப்புக்குள் நுழைந்து கண்மண் தெரியாமல் ஓடத் தொடங்கினான். பின்னாடியே அபிஷேக்கின் சிரிப்பு சத்தம் அவனை துரத்தியது. கீழே விழுந்து எழுந்து ஓடினான் மகேஷ். எழுந்து ஓடியவன் ஒரு கட்டத்தில் அப்படியே தொய்ந்து போய் நின்றான். எதிரே நின்றிருந்தான் ராம்குமார். ஹக் என அதிர்ந்தான். அலற எத்தனைத்த அவனை தன் ஒரு கையால் அவன் கழுத்தை கப்பென பற்றி அப்படியே தூக்கி நிறுத்தினான் ராம்குமார். மகேஷின் சுவாசம் காற்றுக்கு துடித்தது. கை கால்கள் காற்றில் அடித்து கொண்டன. உன்னை பத்தி எல்லாத்தையும் நீலிமா என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தா. 14 வயசுல பேசினத மனசுல வச்சுட்டு 24 வயசுல அவள் வாழ்க்கைக்கே ஒல வச்சுட்டியடா. நான் என்னடா பாவம் செஞ்சேன்? எவ்வளவோ கனவுகளோட இருந்த என் வாழ்க்கைய அநியாயமா அழிச்சிட்டியே. அவளாவது நல்லா இருக்கணும்னு தான் அவளை சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா அவ என்ன கொன்ன உன்னையே கல்யாணம் பண்ண சம்மதிச்சப்போ அதிர்ச்சியா இருந்தது. அவளும் இதுக்கு உடந்தையோன்னு சந்தேகமா இருந்தது. அதனால தான் அவளை பயமுறுத்தினேன். ஆனா நீ தோப்புல உன் நண்பர்களோட குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தியே, அப்பத்தான் புரிஞ்சுது நீ மட்டும்தான் என்னை கொல்ல திட்டம் போட்டது. பாவம் நீலிமா, அவள் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். இந்த அபிஷேக்குடன் அவள் வாழ்க்கை நல்ல விதமா தொடரணும். உன்னால நிச்சயமா 2 பேருக்கும், முக்கியமா இவனுக்கும் ஏதாவது ஆபத்து வரும்னு தான் அவனை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தேன். இனி உன்னை விடுறதா இல்ல. இந்த ரகசியம் மண்ணோட புதைஞ்சு போகட்டும் என்றவாறு தன் பிடியை இன்னும் இறுக்கியது அபிஷேக்கின் உடலில் இருந்த ராம்குமாரின் ஆன்மா. நாக்கு கண்களெல்லாம் வெளித்தள்ள படுகோரமாக தெரிந்தது மகேஷின் முகம். நாசியிலும் வாயிலும் இருந்து ரத்தம் வழிந்தது. இவனையும் கொன்றுவிட்டால் ராசி இல்லாதவள் என்று முத்திரை குத்தப்பட்டு விடுவாள் நீலிமா. பின் அவளுக்கு தன்னை தவிர வேறு நாதி இல்லை. அவளை மணந்து கொண்டால் அவ்வளவு ஆஸ்திக்கும் தான் ஒருவனே
என்ற மனப்பான்மையில் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருந்த மகேஷின் நினைப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டிருந்தது அந்த உயிரற்றவனின் உயிர். ஆம், நல்ல எண்ணங்கள் இல்லையெனில் உயிரோடு இருப்பவன் இறந்தவன், இறந்தவன் உயிருள்ளவன். உயிரற்று தலை தொங்கி போனது மகேஷின் சரீரம். அவனை அவனது காருக்குள் இழுத்து போட்டுக்கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து அருகில் ஓடிக்கொண்டிருந்த வைகை நதிக்குள் தள்ளி விட்டு வந்தான் ராம்குமார். நடந்து வந்து கவிழ்ந்து கிடந்த அபிஷேக்கின் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்து அவன் தங்கியிருந்த வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு அவன் அறைக்கும் சென்று விட்டான். அறைக்குள் நுழைந்து படுக்கையில் படுத்த பின் அடுத்த வினாடியெல்லாம் அவனை விட்டு நீங்கிவிட்டது ராம்குமாரின் ஆன்மா. மறுநாள் கண் விழித்த அபிஷேக்கிற்கு முன்தினம் இரவு நடந்தது எதுவுமே நினைவில்லை. 2 நாட்களில் திருமணம் முடிந்து அபிஷேக்குடன் மும்பை பறந்துவிட்டாள் நீலிமா. அவள் சென்ற 2 தினங்கள் கழித்துதான் மகேஷின் உடல் வைகை நதியிலிருந்து உப்பிய நிலையில் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டது. அதிக மது போதையில் காரை ஓட்டி விபத்துக்குள்ளாக்கி கார் ஆற்றினுள் பாய்ந்து மரணம் என ஃபைலை க்ளோஸ் செய்தது காவல்துறை. முற்றும். என் இனிய நண்பர்களே, இந்த கதை எப்படி இருந்தது? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லர் கதையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கதை நிலவோடு இணைந்திருங்கள்.